மோசே மனமுடைந்து, இவர்களை பெற்றது நானோ, இவர்களை கர்ப்பம் தரித்தது நானோ, இவர்களை எதுக்கு நான் ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல போகணும், எனக்கு இது ரொம்ப பாரமா இருக்குது, என்னால் இதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறான். பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு போவது என்பது சாதாரண காரியம் அல்ல. இன்றைக்கும் ஒரு சபையை வைத்து நடத்துகிற போதகனுக்கு அது சாதாரண காரியம் அல்ல. எவ்வளோ ஜனங்கள், பல தரப்பட்ட மக்கள் வருவாங்க. ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வேறுபடும். எல்லாரையும் ஒன்றிணைத்து அவர்களை எல்லாரையும் கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துவது என்பது ஒரு போதகருக்கு சவாலாக தான் இருக்கும். இப்போ மோசேக்கு எவ்வளோ பெரிய சவாலாக இருக்குது. அது 6 லட்சம் பேர், ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆண்களை தவிர இருக்கிற பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்தா 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள் இருப்பார்கள் இல்லையா? அப்படி இவ்வளோ பேரையும் என்னால் சுமந்து கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மோசே கர்த்தரிடத்துல அழுது கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அதே போல போதகர்கள் சர்ச்சில் வர அவ்வளோ ஆத்மாக்களையும் ஒரே வழியில நடத்தி கொண்டு போகணும். கிறிஸ்துவுக்கு நேராக அவர்களை நடத்தி கொண்டு போகணும்னா அவர்களுக்கு அது கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும். ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவதை போலதான் ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் தன்னுடைய சபையில இருக்கிற மக்களை சுமந்து கொண்டு போகிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களை தகப்பனை போல நினைத்து, கர்த்தரே நமக்கு ஒரு தகப்பனை இங்க கொடுத்திருக்கிறாருன்றதை போல அவர்களை ஒரு தகப்பனை போல நினைத்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம சபையில இருக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். மோசேக்கு கீழ்ப்படியாம அந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணினது போல சபையில இருக்கிற ஜனங்கள் உங்களுடைய போதகர்களுக்கு கோபம் மூட்டி அவரை மனஸ்தாபப்பட வைக்க கூடாது. அப்படி மனஸ்தாபப்பட வச்சா கர்த்தர் இதுல கோபம் மூழ்கிறவரா இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் அவர்களே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ நீங்க போதகருக்கு விரோதமா பேசுனீங்கன்னு சொன்னா அது கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறது போலதான். இப்ப மோசேக்கு விரோதமா இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு சொன்னா மோசேக்கு விரோதமா அவங்க பேசல, கர்த்தருக்கு விரோதமா தான் அவங்க பேசுறாங்க. அதே போலதான் இன்றைக்கு சபையில இருக்கிற ஆட்களுக்கும் போதகருக்கு விரோதமா நீங்க பேசினா அது கர்த்தருக்கு விரோதமா பேசுற மாதிரிதான். அப்போ கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை அழிக்க அவர் முன் வருவார். அந்த மாதிரி நம்ம போகாம நம்மளுடைய போதகர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நம்முடைய தகப்பனை போல நம்ம சுமந்து கொண்டு போகிறார் என்று நினைச்சுக்கணும். ஏன்னா தகப்பன் தோளின் மேல சுமந்து கொண்டு போவது என்பது சாதாரண காரியம் அல்ல. வாசிக்கும் போது சாதாரண காரியம் போல தெரியலாம். இங்க கர்த்தர் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜனத்தையும் தன்னுடைய தோள்களில் சுமந்து கொண்டு போகிறார். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நரை வயது வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் அவர் உங்களை தன்னுடைய தோள்களின் மேல சுமந்து கொண்டு போகிறவரா இருக்கிறார். தகப்பனுடைய தோள்களின் மேல நம்ம இருக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் இல்லையா? இருக்குமா இல்லையா? எந்த ஆபத்தும் நமக்கு நேரிடாது. தகப்பனை விட்டு கீழே இறங்கி போகணும்னு நினைச்சாதான் நமக்கு ஆபத்து. தகப்பனுடைய தோல்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து கிடையாது. ஏனென்றால் அவர் பார்த்து கொள்வார். தோல் மேல வச்சுட்டு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம கரெக்டா இருக்கிறோமா அப்படின்றத பார்த்து கொண்டே இருப்பார். அவனால சுமக்க முடியலன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு, 16ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவரும் ஆனவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். மோசேக்கு என்ன சொல்றாரு, உன்னிடத்துல இருக்கிற மூப்பர்களை 70 மூப்பர்களை கொண்டு வா, அவங்கள அபிஷேகம் பண்ணி நீ மட்டும் இந்த பாரத்தை சுமக்காம அவர்களுக்கும் அந்த சுமையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதே போல அந்த மூப்பர்களை அழைத்து அவன் பரிசுத்தம் பண்ணி இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு அபிஷேகம் செய்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாய் வைக்கிறார். அந்த இடத்துல அவர்கள் இப்ப இந்த 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களும் வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு அதான் என்னால இந்த பாரத்தை தாங்க முடியலன்னு சொல்றாங்கல்ல, அப்போ எல்லாரும் இவ்வளவு பேர் சேர்ந்து தாங்கக்கூடியதாக அவர் 70 மூப்பர்களை ஏற்படுத்துகிறார். நம்ம இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எகிப்தில இருந்து மோசே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார் அப்படின்னு இல்ல. கர்த்தர் தாமே தம்முடைய தோள்களின் மீது ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தம்முடைய ஒட்டுமொத்த ஜனங்களையும் அவர் தம்முடைய தோள்களின் மேல சுமந்து கொண்டு போகிறார். சுமந்து கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல விடுகிறார். இந்த இடத்துல மோசே தன்னுடைய தோள்களின் மேல சுமந்து கொண்டு போல, ஏன்னா மோசேக்கு அது ரொம்ப பாரமா இருந்தது. அவனால அது தாங்கக்கூடாத பாரமா இருந்தது. அவனால முடியல, என்னால முடியல அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் 70
மூப்பர்களை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் ஊற்றுகிறார். அவர்களுக்கு அபிஷேகம் செய்து இந்த ஜனங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். இந்த ஜனங்களுடைய சுமையை தாங்கக்கூடிய பலனை அவர்களுக்கு கொடுத்து அங்கிருந்து அழைத்து கொண்டு போகிறார். அப்போ இந்த ஜனங்களை தன்னுடைய தோள்களின் மேல சுமந்து கொண்டு போனது மோசே அல்ல, கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு போகிறார். ஒரு தகப்பனின் அன்பு இங்க வெளிப்படுகிறது இல்லையா? இன்றைக்கும் நம்மளையும் யார்தான் இவ்வளவு தூரம் வழி நடத்தி கொண்டு போனது? கர்த்தர் தாமே வழி நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை எடுத்து ஏந்தி கொண்டு போவது போல வழிகளில் எல்லாம் நம்மளை சுமந்து கொண்டு போவது யாரு? கர்த்தர் தான். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நிலையில இன்னைக்கு இருந்தாலும் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க நடந்து வந்த பாதையெல்லாம் யார் தான் சுமந்து கொண்டு வந்தது? கர்த்தர் தான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, திரும்பி பாருங்க. உங்களுடைய பாதைகள்ல எவ்வளவு ஆபத்துகள் வந்திருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் யார் தான் உங்களை சுமந்து கொண்டு வந்தது? பிதாவாகிய தேவன் தாமே தம்முடைய தோள்களின் மேல் உங்களை சுமந்து கொண்டு இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் இதுவரைக்கும் மட்டும் இல்ல, இனிமேலும் நடத்துவார். எது வரைக்கும்? உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் உங்களை இப்படியே அவர் சுமந்து கொண்டு போவார். தகப்பன் பிள்ளைய கொஞ்ச காலத்துக்கு தான் சுமக்க முடியும். ஆனால் நம்மளுடைய பரம தகப்பன் நம்மளுடைய முதிர் வயது வரைக்கும் நம்மை சுமப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப நிச்சயமா நம்ம யாருடைய தோள்களின் மேல இருக்கிறோம்? அவருடைய தோள்களின் மேல இருக்கிறோம். அவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறார். அவர் நம்மை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தோள்களின் மீது நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். எப்பெல்லாம் கைகள்ல ஏந்திக்கணுமோ அப்பெல்லாம் கைகள்ல ஏந்தி கொள்ளுகிறார். எப்பெல்லாம் தோள்களின் மேல சுமந்து கொள்ளணுமோ அப்பெல்லாம் தம்முடைய தோள்களின் மீது சுமந்து கொள்ளுகிறார். நீங்கள் நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நீங்க திரும்பி பார்க்கும்போது அவருடைய கால் தடங்கள் இருக்கும். ஏன்னா நீங்க அவருடைய தோள்களின் மீது இருக்கிறபடியினால நம்மளுடைய கால் தடம் இருக்காது, அவருடைய கால் தடம் தான் இருக்கும் இல்லையா? ஆமென்.